வணக்கம் நண்பர்களே. இலங்கை என்ற பேரை பற்றியும் இலங்கை என்ற நாடை பற்றியும் நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சரி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாராவது இலங்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்தியர்கள் யாராவது இலங்கையை விசிட் பண்ணியிருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இலங்கை பற்றி நான் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ போடுறதுக்கு மெயினான ரீசன், நிறைய இந்தியர்கள் மத்தியில் இலங்கையை பற்றி ஒரு முழுமையான தகவலோ அவங்களுக்கு இலங்கையை பற்றிய விடயங்களோ தெரியறதில்லை. அதுக்கான மெயின் ரீசன், இப்போ கிட்டத்தட்டக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூபர்கள் டான்ஜிஆர் விலாக்ஸ், இஃப்ரான் நியூஸ் இவங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க இலங்கையை முழுமையாக சுட்டி காட்டுறதோ இலங்கையில் இருக்கக்கூடிய முழுமையான விடயங்கள் பற்றி பேசுகிறதோ அவங்க பண்ணலை. அது எனக்கு ரொம்பவும் மன வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இலங்கையை பற்றி ஒரு ஐடியாவை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இலங்கை அப்படிங்கிறது இயற்கை வளங்கள் நிறைந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு அழகான தீவு, அழகான நாடு. தமிழர்களுக்கு சிறப்புமிக்க ஒரு நாடாகவும் இருக்குது. ஏனென்றால் தமிழர்களுடைய வீரமிக்க செயலும் அதே மாதிரி தமிழர்களுடைய துக்கமிக்க பல வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்ற ஒரு நாடாகவும் இருக்குது. நான் அதை பற்றி இந்த வீடியோவில் பேச விரும்பலை. அதனால் தமிழர்களாகிய நாங்கள் இலங்கையை தவிர்க்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எங்களுடைய இதயங்களில் இலங்கைக்கென்று எப்பவும் ஒரு தனித்துவமான மரியாதையும் அன்பும் இருக்குது. இலங்கை உலகத்தில் ஐரோப்பியர்கள் மத்தியில், எங்கள் மொழியில் சொல்லணும்னா வெள்ளையர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரசித்தி பெற்று இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன். முதலாவது இலங்கையுடைய இயற்கை அழகு, இலங்கையுடைய கருவா, இலங்கையுடைய தேயிலை, இலங்கையுடைய கடற்கரைகள், இலங்கையுடைய நீர்வீழ்ச்சிகள், இலங்கையில் இருக்கின்ற மலைகள், இது எல்லாம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வர்றதுக்கு பிரதான காரணமாக இருக்குது. இலங்கையை வந்து விசிட் பண்ண யாரும் திரும்பி வரமாட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொருக்கா கண்டிப்பாக நான் வந்து விசிட் பண்ணுவேன், இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பார்வையிடக்கூடிய, பார்த்து ரசிக்கக்கூடிய ஏராளமான இடங்கள் இலங்கையில் இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். உலகம் தரம் வாய்ந்த ஓவியங்கள், முக்கியமாக சீகிரியா ஓவியம், தமிழ் மன்னன் காசியப்பனால் கட்டப்பட்ட இந்த சீகிரியா பற்றியும் இருக்குது. இது ராவனுடைய கோட்டை பற்றியும் வரலாற்று சம்பவங்கள், அதுக்கான சான்றுகளும் இருக்குது. பிற்காலத்தில் அரசியல் நிலை காரணமாக அது மறைக்கப்பட்டதாகவும் சொல்லுது. எனினும் யுனெஸ்கோ தரவுப்படி அது காசியப்பன், முதலாம் காசியப்பனால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை என்றும் சொல்லப்படுது. காசியப்ப மன்னன் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு குன்று மேலே இந்த மாளிகையை அமைத்து வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இதில் ராவனுடைய விமானம் நிறுத்தப்பட்ட இடங்கள் இப்படின்னு பல சம்பவங்கள் இருக்குது. ஒரு சில விடயங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு சில விடயங்கள் கட்டுக்கதையாகவும் இன்று வரை மர்மமாகவும் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், இயற்கை காட்சிகள், அது இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதிகள். இந்த சுற்றுலா விடுதிகள் பொதுவாக இயற்கை காட்சிகள் நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வியூவாக இருக்குது, அந்த மாதிரி நல்ல வியூ இருக்கக்கூடிய விதத்தில் அமைச்சிருப்பாங்க. இலங்கையும் நம்ம இந்தியா மாதிரி தான். எவ்வளவு அழகான வளங்கள் இருந்தாலும், எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலிகள் இருந்தாலும், மோசமான அரசியல் நிலை காரணமாகவும் மோசமான தலைவர்கள் காரணமாகவும் எல்லா நாடும் எப்படி பாடுபடுதோ, எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே மாதிரி இலங்கையும் கஷ்டப்பட்டது. இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லையும் பொருளாதாரத்தில், முக்கியமாக கொரோனா காலத்தில் ரொம்பவும் அடிபட்டுச்சு. அது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குது. வெள்ளையர்கள் பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா உபசரிக்கிறாங்க, நம்மளோட நல்லா பேசி பழகுறாங்க, இருக்கிறத கொடுத்து அன்பாக பேசி பழகுறாங்க அப்படின்னு நிறைய இடங்களில் அன்பாக இலங்கையை பற்றி புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இப்போ இந்தியர்கள் கேட்கலாம், அடே நாங்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு வந்தால் கவனிக்க மாட்டோமா, பார்த்துக்கொள்ள மாட்டோமா, சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டோமா, நாங்களும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்களும் அதே மாதிரி தான். நான் பொதுவாக இலங்கையை பற்றி பேசுகிற நேரம் ஐரோப்பியர்கள், அதாவது இலங்கை அல்லாத ஒரு வேறு மொழி இனத்தவர்கள் இலங்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன். உண்மையில் இலங்கை மக்கள் உபசரிப்பில் இலங்கை மக்களை அடித்துக்கொள்ள முடியாது. அது நம்ம பாதைகள், வீதிகள் எல்லாம் நாங்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இந்த நாட்டில் ஒப்புற நேரம் ரொம்பவும் சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் குப்பைகள் இருந்தாலும் பொதுவாக பிரதான நகரங்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பாங்க. குப்பைகள் அங்கங்கே வீசுகிற பழக்கம் இலங்கை மக்களிடம் ரொம்பவும் குறைவாக இருக்கனால இலங்கை ரொம்பவும் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சுற்றுலாத்தலங்கள், கடற்கரையெல்லாம் மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறதும் ஒரு இலங்கையை வெளிநாட்டவர்கள் விரும்புகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது.
இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இலங்கையில் கேள்விப்பட்ட இலங்கையில் உங்களுக்கு பிடிச்ச இடங்களோ அல்லது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணுன்னு ஏதாவது உங்கள் ட்ரீம் பிளேஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இலங்கையில் யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குன்னா அந்த பிளேஸையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்குள்ளே இருக்கக்கூடிய கடற்கரை தண்ணி எல்லாம் மிகவும் க்ளீனாக தெளிவாக இருக்கும். அதனால் எங்களுக்கு சீ வியூ அல்லாமல் கடற்கரை அடியில் இருக்கக்கூடிய மீன்கள், கடலின் அடியில் இருக்கக்கூடிய அழகுகளை எங்களால் ரசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மலைகள் ஏற ஆசைப்படுறவங்களுக்கு கூட இலங்கையில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு சென்று பார்க்குறதுக்கும் அந்த மலைகள் இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் இயற்கை வளம் தான் இலங்கைக்கு அதிகளவான வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அது இல்லாமல் இலங்கையில் விளையக்கூடிய தேயிலைக்கு உலகம் தரம் வாய்ந்த அங்கீகாரம் இருக்குது. இலங்கை பொருளாதாரத்தில் 18% தேயிலை வருமானத்திலிருந்து வருவதாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் மட்டும் 2025 நமது இந்தியர்கள் மட்டும் 3,28,000 பேர் இலங்கையை விசிட் பண்ணியிருக்கிறாங்க 2025ஆம் ஆண்டு. இது 2024ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகம் என்று இலங்கையினுடைய தரவுகள் தெரிவிக்கின்றது. அதேபோல் இலங்கையில் ஐரோப்பியர்கள் சார்ந்த நாடுகளிலிருந்து வந்த வெளிநாட்டவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் வந்து இலங்கையை பார்வையிட்டதாகவும் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியர்களிடம் இலங்கையை பற்றி கேட்டபோது நாங்கள் நிச்சயமாக வருவோம், இலங்கையை பற்றி இவ்வளோ அழகுகள் அதிசயங்கள் இருக்குன்னு தெரியாமல் புதுமையடைந்த இந்தியர்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இலங்கையினுடைய இயற்கை காட்சிகள் இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு. நிறைய பேருக்கு குட்டி கேரளா என்று கூட தோணி இருக்கலாம். பல இந்தியர்கள் இலங்கையை குட்டி கேரளா என்றும் அவர்கள் அழகாக விமர்சிப்பார்கள். இது நான் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய கருவா, இலங்கையில் இருக்கக்கூடிய கருவாவுக்கும் உலகம் தரம் வாய்ந்த அங்கீகாரம் இருக்குது. அது நல்ல வாசனையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு பலரும் சொல்லுவாங்க. நீங்கள் இலங்கை கருவாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஐரோப்பியர்கள் மத்தியில் இலங்கையில் விளையக்கூடிய கருவாவுக்கு அதிக மதிப்பும் பெருமதியும் இருக்குது. அதனால் இலங்கை அரசாங்கம் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வழியில் கருவா பயிற்சியையும் பிரதான இடத்தை வைக்குது. அது இல்லாமல் தென்னை, ரப்பர், முக்கியமாக ரப்பர், இது போன்ற பல்வேறு பயிற்சிகளில் இயற்கை வளங்களை வைத்து இலங்கை நாடு முன்னோக்கி செல்லுது. அது இல்லாமல் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடாகவும் 2500க்கும் மேற்பட்ட வரலாற்றை கொண்ட நாடாகவும் இருக்குது. இலங்கையில் இப்போது மிதக்கும் சந்தை, ஃபோர்ட் சிட்டி, அதாவது கடலில் மண்ணை போட்டு நிறச்சி நகரத்தை கட்டினது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுடைய நண்பர், அதாவது நம்மளுடைய எதிரி நண்பர் சீனா நண்பர் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்காரு. அவர் இலங்கை மேலே அன்பு வைத்திருக்க மாதிரி செஞ்சாலும் அவர் எதுக்கு செய்கிறாருன்னு இந்தியர்களாகி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர்களுடைய அனுசரணை இலங்கையில் அதிகமாக இருக்குது மற்ற நாடுகளை விட. அது இல்லாமல் இலங்கையில் எழுத்தறிவு வீதம் படித்த நபர்கள் கிட்டத்தட்ட 95% மேலே இருக்கிறாங்களாம். இந்த எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு, அதாவது படித்தவங்க, எளிதாக வாசிக்க தெரிஞ்சவங்க, ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டவங்க இலங்கை சனத்தொகையில் 95% மேலே இருக்காங்களாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இலங்கை, அதாவது இலங்கையுடைய கல்வித்தரமும் இலங்கை மக்கள் படித்தவர்கள் என்பதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதுபோல் இலங்கை குறித்து ஆச்சரியமூட்டும் ஏராளமான தகவல்களை பற்றி இன்னும் பேச இருக்குது. இதில் ஒரு சில விடயங்கள் புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இலங்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே.